விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. இதனால் விஜய் ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் முழு நேர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாங்க. 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரச்சாரம் 3 மாவட்டங்கள் செய்ய போகிறாங்க, 3 தொகுதியில் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற முடிவை விஜய் அவர்கள் எடுத்திருந்தாங்க. அதுக்கான ஷெடியூலும் போட்டிருந்தாங்க. ஆனால் திருச்சியில் நடந்த பிரச்சாரம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமான பிரச்சாரமாக போய்விட்டது. வெறும் 30 நிமிஷம், அதாவது ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வர வெறும் 30 நிமிஷம் தான் ஆகும். அந்த 30 நிமிஷத்தை கடக்கவே கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கும் மேலே ஆகிவிட்டது. ஸோ திருச்சி, அரியலூர், அதுக்கப்புறம் பெரம்பலூர் இந்த 3 தொகுதியில் தான் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி போன சனிக்கிழமை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் திருச்சியில் பிரச்சாரம் முடிக்கவே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிவிட்டது. ஈவினிங் 4 மணி ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா அரியலூரில் பிரச்சாரம் செய்து முடிக்க 8 மணிக்கு மேலே ஆகிவிட்டது. அதுக்கப்புறமா பெரம்பலூர் சென்றப்போ நைட்டு 12 வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் 12க்கு மேலே பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கிடைத்தது. அதனால் இப்போ ஷெடியூல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 தொகுதிகள் மட்டுமே பண்ணலாம், 3 தொகுதிகள் வேண்டாம், அது தனி ஷெடியூலாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் விஜய் அவர்கள் இருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மிக விரைவில் வெளியாக போகிறது.